இன்றைய தினமலர் செய்தியில் தென் அமெரிக்கா சிலியில் காட்டுத்தீக்கு 18 பேர் பலி, அவசர நிலை அறிவிப்பு. சத்துணவு ஊழியர்கள் இன்று முதல் ஸ்ட்ரைக், மேலும் போலீசாருக்கு பணி சுமை. கைது செய்வது, திருமண மண்டபத்தில் வைப்பது, பிறகு விடுவிப்பது, இதுதான் அவர்கள் வேலை. போராட்டம் தொடரும். பகுதி நேர ஆசிரியர்கள் அறிவிப்பு. இடைநிலை ஆசிரியர்கள் 25வது நாளாக போராட்டம். மறியல் செய்த 1060 பேர் கைது. ஓசூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டம் இராணுவ அமைச்சகம் கைவிரித்துள்ள நிலையில் ஆந்திர மாநிலம் குப்பத்தில் விமான நிலையம் அமைவது உறுதியாகியுள்ளது. இதில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் முகமது பின் ஜாயத் அல் நாயன் டில்லி வந்துள்ளார். இரு நாடுகளுக்கிடையே அணுசக்தி, இராணுவம், உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகின. இந்தியா அமெரிக்காவின் நிலைமையை மனதில் கொண்டு இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளது. வணக்கம்.